பக்கத்து வீட்டு மூதாட்டியை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்ததாக கைதான பார்த்திபன் சங்கீதா தம்பதியர்தான் இவர்கள். சென்னை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த 78 வயதான விஜயாவை கடந்த 17ஆம் தேதி முதல் காணவில்லை என போலீசில் புகார் அளித்தார் அவரது மகள் லோகநாயகி. சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தியதில் விஜயாவின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பார்த்திபன் சங்கீதா தம்பதியர் மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியது. விஜயாவின் செல்போனும் பார்த்திபனின் செல்போனும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததும், பார்த்திபன் மீது கத்தியை காட்டி மிரட்டி 5 சவரன் நகை பறித்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. எனவே பார்த்திபனை விசாரணைக்காக தேடிய போது குடும்பத்தோடு தலைமறைவானது தெரிய வந்தது. விருதுநகரில் பதுங்கியிருந்த தம்பதியரை கைது செய்து விசாரணை நடத்திய போலீசார் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இடமான சைதாப்பேட்டை ஜோன் சாலை அருகே கால்வாயில் மூட்டையில் கட்டி வீசப்பட்ட சடலத்தை கைப்பற்றினர். விஜயாவை எதற்காக கொலை செய்தீர்கள் என போலீசார் விசாரித்த போது, சங்கீதாவிற்கு விஜயாவின் மகள் லோகநாயகி கடனாக கொடுத்திருந்த 20,000 ரூபாயை திருப்பி கேட்டு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் வேலைக்கு சென்றதால் விஜயா வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றுள்ளார் சங்கீதா. அப்போது விஜயா பணம் வைத்திருக்கும் சுருக்கு பை கீழே கிடந்ததை கவனித்த சங்கீதா அதனை எடுத்துள்ளார். இதனை கவனித்துவிட்ட விஜயா தன்னிடம் சுருக்கு பையை கொடுத்து விடுமாறு சத்தமிட்டதால் அங்கிருந்த இரும்பு கம்பியை எடுத்து விஜயாவின் தலையில் பலமாக அடித்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்தார் சங்கீதா. மயங்கி கீழே விழுந்த விஜயாவின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தனது கணவர் பார்த்திபனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சங்கீதா. உடனடியாக வீடு திரும்பிய பார்த்திபன் விஜயா அணிந்திருந்த 3 சவரன் நகை மற்றும் வீட்டில் இருந்த 50,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு சடலத்தை தங்கள் வீட்டிற்கு தூக்கிச் சென்றுள்ளார். குப்பையை வெளியே கொட்ட வேண்டும் என கூறி லோகநாயகியிடம் இருந்தே ஒரு பெரிய கோணிப்பையை சங்கீதா வாங்கி வர அதிலேயே சடலத்தை மறைத்து மொப்பெட்டில் எடுத்துச் சென்று கால்வாயில் வீசியதாக வாக்குமூலம் அளித்தார் சங்கீதா. அதே நேரத்தில் விஜயாவை அவரது குடும்பத்தினர் தேடத் தொடங்கியதில் இருந்து காணவில்லை என போஸ்டர் ஒட்டியது வரையில் கூடவே இருந்து தங்கள் மீது சந்தேகம் வராமல் பார்த்து கொண்டனர் பார்த்திபன் சங்கீதா ஜோடியினர். ஆயாவை பார்த்தீங்கன்னா கோவிலில் தேடுறாரு. நாங்கள் போகிற இடத்துல கோவிலில் தேடுறாரு, ஹாஸ்பிட்டலில் தேடுறாரு. அதுக்கடுத்து ஆயா இந்த இடத்துல கூட போயிருக்கோம், இந்த இடத்துல கூட போயிருக்கோன்னு சொல்லிட்டு சஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா சொல்கிறாரு. அதேமாதிரி ஒரு இடமா நாங்கள் போய் பார்த்துன்னு தான் இருக்கோம். நாங்கள் காணவில்லை போஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அடிச்சு தராரு. நாங்கள் போஸ்ட் தரோம், அவர் தான் போய் அடிச்சு தராரு. அடிச்சு தந்து எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுதும் அதேமாரி இந்த ஆர்டிஎன் காவல் நிலையத்தில் அவங்க எங்கள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவரும் கூட தான் வராரு. ஒரு பாதிக்கப்படும் போது பக்கத்து வீடுன்றதுனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற நோக்கத்தில் தான் பார்த்தா அந்த சஸ்பெக்டை தான் அவனை பார்க்குறோம், அவனை அக்யூஸாக பார்க்கல. அண்டை வீட்டாராக இருந்தாலும் பழக்க வழக்கம் ஒரு வரையறைக்குள் இருப்பதே நல்லது என தெரிவித்தனர் போலீசார். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் சரவணகுமார்.